ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. பாஜக ஆட்சியில் சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படுகின்றனரா பாதிக்கப்படுகின்றனரா என்பதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு. 2014 பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய பதவியேற்புக்கு பிறகே தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாத்ரி என்ற ஊர்ல முகமது அக்லக் என்பவர் மாட்டுக்கறி வைத்திருந்ததாக ஒரு புகார் எழுந்து அவர் அவருடைய வீடுல பூர்ந்து அங்க ஒரு பெரிய வன்முறை நிகழ்ந்து அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த விஷயம் தொடங்கி பல்வேறு சமயங்கள்ல இது போன்ற புகார்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மாட்டுக்கறி வைத்திருந்தால் அடிக்கப்படுகிறார்கள், மாட்டுக்கறி வைத்திருப்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள், மாட்டுக்கறி வைத்திருப்பதாக இருக்கக்கூடிய சந்தேகத்தின் பேரில் ஒருவர் மீது தாக்குதல் நடைபெறுகிறது. இப்படி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நாம் நடைபெறுவதை பார்த்து கொண்டே இருக்க முடிகிறது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆழ்வார் என்ற பகுதியில் பேலு கான் என்ற ஒரு நபர், அவர் அரசாங்கத்தின் அப்ரூவல் பெற்ற அங்கீகாரம் பெற்ற டாக்குமெண்ட்ஸுடன் மாடுகளை வாங்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியில் வழிமறிக்கப்படுகிறார். அவர் கடைசியில் இறந்து போகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே ராஜஸ்தானில் தமிழ்நாட்டுடைய கால்நடை துறையை சேர்ந்த அரசு அதிகாரிகள் மாடுகளை வாங்கி வரும் வாயிலில் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இது போன்ற இந்த பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த வன்முறைகள் கடந்த சில நாட்களாக வெகுவாக அதிகரித்திருக்கின்றன என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் புகார் வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுதான். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இது போன்ற பசு பாதுகாப்பு இயக்கங்களுக்கு ஒரு புதிய தைரியம் வந்துவிட்டது. பிரதமர் மோடி அவர்கள் தான் இதை கண்டிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய குரலையும் எழுப்பியிருக்கிறார். இன்று சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய விழாவிற்காக சென்றிருக்கும் போது நாம் கோமாதாவை பாதுகாக்க வேண்டும், ஆனால் கோ பக்தி என்பது மற்றொரு மீதான வன்முறையாக மாறுமே, ஆனால் அதை மகாத்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று பிரதமர் மோடி அவர்களும் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. இது பிரதமருடைய ஒரு கடுமையான கண்டனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா, அல்லது மீண்டும் ஒரு பேச்சு மட்டும்தான் பிரதமர் பேசி இருக்கிறார், செயலில் காட்டவில்லை என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. அதில் உண்மை இருக்கிறதா? இந்த பசு பாதுகாவலர்கள் விஷயம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் பல்வேறு கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. தமிழகத்திலும் கூட இந்த விஷயம் நடக்காமல் இல்லை. நேற்று பழனியில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. மாடுகளை ஏற்றிக்கொண்டு சென்ற ஒரு வாகனத்தை இந்து அமைப்பினர் சிலர் அதை மடக்கி பிடிக்க, மற்ற எதிரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் அங்கே வர, அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வெடித்து போலீசார் தடியடி நடத்த வேண்டிய விஷயங்களுக்கு அங்கே சென்றிருக்கிறது. அந்த விஷயத்தில் யார் மீது தவறு இருக்கிறது? இப்படி பல்வேறு பிரச்சனைகளை பேசுவோம் இன்றைய நிகழ்ச்சியில். பாஜக ஆட்சியில் சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படுகின்றனரா பாதிக்கப்படுகின்றனரா? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர், செய்தி தொடர்பாளர் திரு அரசகுமார் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல சாமான்களின் பிரதிநிதியாக திரு சிவகுமார் அவர்களும், இன்னும் சற்று நேரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்த அதன் பொதுச் செயலாளர் திரு தமிமுன் அன்சாரி அவர்களும் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் மிஸ்டர் அரசகுமார். இந்த பசு தொடர்பா, பசுவை பாதுகாக்கிறேன், நீங்க பசுக்கறி வச்சிருக்கிறீங்க அதனால அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற சம்பவங்கள் 2010 நம்ம கணக்கெடுக்கும் போது சுமார் 63 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதுல 60 சம்பவங்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெறுகிறது. அப்படின்னு சொல்லும்போது உடனடியா இயல்பா 97% ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் when BJP is in power in the center. அப்படின்னும் போது தெளிவா இது போன்ற அமைப்புகள் VHP, பஜ்ரங் தள், கோரக்ஷா தள், இவர்களுக்கெல்லாம் ஒரு புது தைரியம், ஒரு புத்துயிர் பிரதமர் மோடியின் ஆட்சியில் வந்திருக்கிறதுன்னு சொன்னா தவறா? இப்போ நீங்களே சொன்னீங்க, பிரதமர் அவர்கள் இன்றைய தினம் அவருடைய பதவியை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரி மகாத்மா காந்தியை அதை ஏற்க மாட்டார், இது போல வன்முறையான சம்பவங்களை நிச்சயமா மகாத்மா காந்தி ஏற்க மாட்டார், பாஜக ஏற்கிறதா, பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கிறாரான்றதான் இப்போ கேள்வி அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத்து, RSS, இந்து அமைப்புகள் இதெல்லாம் ஒரு கலாச்சாரமிக்க ஒரு அமைப்புகள். அவங்களுடைய மதத்தை பாதுகாப்பதற்கு, மதத்தின் கோட்பாடுகளை வெளிப்படுத்துவதற்காக நடைபெற்று கொண்டிருக்கிற அமைப்புகள். இந்த அமைப்புகளுக்கு பாரதிய ஜனதா கோட்பாடு எப்படி சார் வெளிப்படுத்துவோம்? நம்ம அவங்களுக்கு எப்படி இஸ்லாம மதத்துக்கு எப்படி கோட்பாடுகள் அவங்களுக்கு இருக்கோ அது மாதிரி இந்துக்கள் கேளுங்க, புனிதமா வன்முறை மூலமாக, இது போன்ற மாப் வயலன்ஸ் மூலமாக தான் வெளிப்படுத்துவோம். நான் நீங்க 60%, 65 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, தண்டிக்கப்பட்டிருக்காங்கலாம் சொல்றீங்க. இப்போ நாங்களும் புள்ளி ஒருத்தோட வந்திருக்கோம். சொல்லுங்க. அதான் பாடியில் 2014 பாபு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு இந்து முன்னணியுடைய ஒரு பொறுப்பாளர் படுகொலை செய்யப்படுகிறார் 2014. அவர் என்ன பாவம் பண்ணாரு? ஒன்று, தோவாளையில்
வந்து மார்த்தாளுங்கிற இடத்துல கன்னியாகுமரியில் இப்போ கடந்த 25ஆம் தேதி அன்னைக்கு ஒரு இளைஞர்கள் 4 இளைஞர்கள் வந்து அந்த வீதி வழியாக மார்த்தாள் வழியாக போகிறாங்க, வாகனத்தில் போகிறாங்க, ஆரவாரம் பண்ணிட்டு அலம்பல் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற பெண்கள் கண்டிக்கிறாங்க, ஏப்பா எல்லாரும் குடியிருக்க பகுதி இது ஏப்பா இப்படி போகிறீங்கன்றாங்க. அங்கே இருக்கிற இந்து இளைஞர்களுக்கு இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. இரவு 10 மணிக்கு 40 பேர் அருவாள் கத்தி கடப்பாறையோடு போய் அந்த தெருவிலே அங்கே இளைஞர்கள்லாம் தாக்கி ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் 3 இளைஞர்கள் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க. இதுபோல் வந்து இதில் வந்து சினேகாங்கிற பெண்ணு வந்து சாதிக் பாட்சாங்கிற இளைஞரை வந்து வந்து திருமணம் செய்ய மறுத்ததால் வந்து கத்தி முனையில் கடத்தப்பட்டார். எல்லாமே பாருங்க, இல்ல பல்வேறு சம்பவங்களை நீங்க சொல்ற சம்பவங்கள்லாம் நடந்தது, நான் மறுக்கல. நீங்க அது நடந்ததாவே இருக்கட்டும். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க சொல்ற ஒரு சம்பவம் பாடி சுரேஷுடைய கொலை என்பது இட்ஸ் a பொலிட்டிக்கல் மர்டர், ஒரு அரசியல் ரீதியான கொலை. நம்ம அதிமுக கவுன்சிலர்கள் பலர் வந்து வெட்டி கொல்லப்பட்டதை பார்க்கிறோம், திமுக காரங்க கொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இந்த அரசியல் கொலைகின்ற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இருக்கு. அது ஒரு பிரச்சனை. மற்றது, நீங்க ஒரு பெண் தன்னை வந்து காதலிக்க மறுப்பதனால வந்து ஒருத்தர் கொல்றாரு அப்படின்னா அதுல மதம் எங்க வருதுன்ற கேள்வி எனக்கு தெரியல. இது வந்து சுவாதி கொலை வழக்குல இருந்து எல்லா கொலை வழக்குகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு 2 இளைஞர்கள் குரூப்புக்குள்ள மத்தியில வந்து அங்க பிரச்சனை வருது அப்படின்னா அங்க வந்து அங்க குடிச்சிட்டு வந்தாங்க, அங்க பெண்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க மதம் எங்க வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் சொன்ன 63 வழக்குகளும் இந்து அமைப்புகளால் ஏற்படுத்தப்பட்ட வன்முறைகள், பசுவை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் தான் டார்கெட்டா இருக்காங்க. அங்க பசுங்கிறது அவங்களுடைய மத நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா வச்சு நடக்கக்கூடிய கொலைகளா இருக்கு. அதைத்தான் நானும் சொல்றேன். பாடி சுரேஷ் கொல்லப்பட்ட போது அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் இஸ்லாமிய இளைஞர்கள். அது நீங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுல ஹிந்துவும் இஸ்லாமியரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாட நீங்க சொல்லிட்டீங்க, நிலைப்பாட நீங்க கேட்டாகணும். அதுபோல இளைஞர்கள் ஆரவாரப்படுத்தி அந்த தெருவில் பெண்களுக்கு எதிராக கூச்சல் குழப்பம் போட்டு போறாங்க போது அங்க இருக்கிற அந்த தெருவை சேர்ந்த அந்த தெருவில் இந்துக்கள் இருக்கிற தெரு ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஒரு இந்து பெண்ணை காதலிக்கிறாரு, அவங்க மறுக்கிறாங்க, அதனால அவங்க வந்து ஒரு ஆசிட் ஊத்துறாங்க ஏதோ விஷயம்னா அது ஹிந்து முஸ்லிம் பிரச்சனை இல்ல. ஆனா பசுனால வருது அப்படின்னா அது ஒரு ரிலிஜன் சார்ந்த பிரச்சனை, மதம் சார்ந்த பிரச்சனை. அப்ப வந்து மாட்டு இறைச்சி வந்து முஸ்லிம் மட்டும் தான் சாப்பிடுறாங்கன்றீங்களா? இல்லங்க, ஹிந்துக்கள் அவங்க விஹெச்பியோ பஜ்ரங் தளோ அவங்களுடைய கோட்பாடு அதை முன்வைக்கிறாங்க. அததாங்க சொல்றேன். தோவாளைங்கிறது வந்து இந்துக்கள் வந்து இந்து முன்னணி வந்து அதிகமா இருக்கிற தெருவுங்க. அது அந்த தெருவு இந்து முன்னணி சேர்ந்த மக்கள். இப்போ என்ன ஃபைனலா என்ன சொல்ல வரோம், அவங்க செய்றாங்க அதனால நாங்க செய்றோம். நோ அப்படி சொல்ல வரல. மோடியின் ஆட்சிக்கு பிறகு பாரதிய ஜனதா வந்த பிறகுதான் அவர்களுக்கெல்லாம் தைரியம் வருகிறதா நீங்க கேள்வி எழுப்புனீங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த தைரியம் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு வந்திருக்கிறது. மோடியின் ஆட்சியின் போது இந்துக்களுக்கு மட்டும் தைரியம் வரவில்லை. எப்படி இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் பயன்பட்டாங்க, ஈடுபட்டாங்க? பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சியின் கீழ் எல்லா விதமான வன்முறைகளும் அதிகரித்திருக்கின்றன, சித்தகரிக்கப்படுது. வன்முறைகள் அதிகரிக்கப்படுது, சித்தகரிக்கப்படுது. இல்ல இப்ப பாடி சுரேஷ் கொலை நடக்கவே இல்லையா? பாடி சுரேஷ் நீங்க சொன்ன நாகர்கோவில் நடக்கவே இல்லையா? எப்படிங்க இந்த இஸ்ரேல்ல நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க? நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா சித்தகரிக்கப்படுதுன்னா அந்த நிகழ்ச்சிகள் உருவாக்கப்படுது. மோடியின் ஆட்சிக்கு களங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு களங்கத்தை சின்ன உதாரணம். பிரதமர் மோடியோட ஆட்சியை வந்து அதுக்கு அவப்பெயரை உண்டாக்குறதுக்கு விஹெச்பியும் பஜ்ரங் தளும் போராடிட்டு அவங்க போராடலையே. அவங்க மோடியுடைய ஆட்சியின் போது அவர்கள் செய்வதில்லை. பசுவதை தடை என்பது வந்து அவங்க காலங்காலமா செஞ்சுட்டு இருக்க வேண்டும். மோடியினுடைய ஆட்சியில செய்யல. I just told you 61 out of 63. ஆமாங்க, அதத்தான் நாங்க பசு சார்ந்த வழக்குகளை சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க பசுவை மட்டும் நீங்க எங்க எடுத்துக்கிறீங்க? ஏன்னா அந்த வழக்குகள் தான் இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு. பசுவுடைய வழக்குகள் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரி பசுவை விட்டுறலாம். எல்லா வன்முறைகளும் மதம் சார்ந்த வன்முறைகளும் அதிகரித்திருக்கின்றன பாஜக ஆட்சியில. ஆமாங்க, ஜிகாத் போன்ற அமைப்புகள் வந்து ஊடுருவி இருக்குங்க. பயங்கரவாத அமைப்புகள் ஊடுருவி இருக்கு. மூலச்செலவு செய்யப்படுகிறது. அந்த இளைஞர்கள் தவறான பாதைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதற்கு இந்திய அரசாங்கம் பொறுப்பா இல்லையா? இந்திய அரசாங்கம் பொறுப்புனா நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நேத்து நீங்க சொன்னீங்க ஒண்ணு வேணாம், சின்ன உதாரணம். நேத்துக்கு பழனியில வந்து மாடுகளை ஏற்றிட்டு போன வாகனம் வந்து மறிக்கப்பட்டது. அங்க இருக்கிற இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து காவல்துறையில புகார் கொடுத்தாங்கன்றீங்க. அது வந்து தவறான முறையில் கடத்தப்படுது, பொள்ளாச்சி சந்தைக்கு கேரளாவுக்கு கொண்டு போகப்படுதுன்ற தகவல் கேட்டு அவங்க மறிக்கல, அவங்க அராஜகத்தில் இறங்கல, நேரடி தாக்குதல் இறங்கல, காவல்துறையில முறை ஒப்படைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் எங்க இருந்துச்சு? ஏன் வந்தாங்க? ஏத்திட்டு போனது ஒரு அமைப்பு, ஏத்திட்டு போனவங்க ஒரு கூட்டம், ஒரு வியாபார கூட்டம், வியாபாரிகள். அப்படி நீங்க கேக்குறது கரெக்ட், 100% கரெக்ட். நம்ம அதுக்கான கேள்வியும் நிச்சயமா எழுப்புவோம். நான் கேக்குறது 2014க்கு பிறகுதான் இந்த இன்சிடென்ட்ஸ் 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
கம்யூனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்தியால 17% 2014க்கும் 15க்கும் இடையில கூடியிருக்கு. 16க்கான புள்ளி விவரம் இன்னும் நமக்கு வரல. யாரு பண்ணாலும் நீங்க வந்து இந்த அமைப்பை விஸ்வ பரிசத்தம் தூக்கி போட்டா என்ன பண்ண முடியும்? இல்லங்க 63ல சரி நான் உங்களை 63யும் கேட்கல. 63ல 23 வழக்கு it has been documented that it is விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள் கௌரக்ஷா சமிதி. சரி அந்த 23 பதில் சொல்லுங்க. ஆமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படாம இருக்கா? வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் இருக்கா? நீங்க 23 சொல்றீங்க, நான் 1000 சொல்றேன். இஸ்லாமிய இளைஞர்கள் பண்ண கேக்குற கேள்வி இல்ல கேக்குற அத 23 ஏன் நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? ஏன் பெருசா எடுக்கறோம் சொல்றேன். ஏன் பெருசா எடுக்கறோம் சொல்றேன்னா, ராஜஸ்தான்ல ஆழ்வார்ங்கற பகுதியில பேலு கான் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த ஆழ்வார் பகுதியுடைய பாஜக எம்எல்ஏ சொல்கிறார், இந்த பேலு கான் வந்து இறந்ததிலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஐ டு நாட் ரிக்ரெட் இட், இது போன்ற பாவிகளை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு பாஜக எம்எல்ஏ அந்த பகுதியை சார்ந்த எம்எல்ஏ சொல்வாரே. ஆனால் தைரியம் எங்க இருந்து வருதுன்னு இப்ப தெரியுது. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் ஒரு இளைஞர் முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவர் இந்த ரம்ஜானுக்குள்ள ஒருத்தனை கொண்டு விடுவோன்னு சொல்றாரு. இந்த தைரியம் எங்க இருந்து வருது? இது அவங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்க. அந்த சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து அல்ல. என்ன அவர் அப்ப சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா? அவர் சொன்னாரா? சட்டமன்ற உறுப்பினர் ஆமா சொன்னாரு. இது மாதிரி பாரதிய ஜனதாவுடைய கருத்துன்னு சொன்னாரு அவரு. அப்போ அது பாரதிய ஜனதாவோட கருத்து இல்ல. அவர் எம்எல்ஏ பதவி நீக்கப்பட்டு விட்டதா? என்ன உடனே நீக்குவாங்களா? அவர் ஏன் சொன்னாரு? என்ன சொன்னாரு? பாரதிய ஜனதா கட்சிக்கு உடன்பாடு இல்ல. என்ன வன்முறையை ஆதரிக்கக்கூடிய கருத்தை ஒருத்தர் சொல்றாரு, அவர் மேல எந்த நடவடிக்கையும் இருக்காதுன்னா கட்சி அதை என்டாஸ் பண்ணுது. நீங்க சொன்னதை மட்டும் தான் சொல்றீங்க. சொன்னதுக்கு பிறகு தொடர் நடவடிக்கை என்ன நீங்க ஆராய்ஞ்சிருக்கீங்களா? இல்ல அவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் பாருங்க, அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதா கொடுக்கப்படலையா? அவர் விளக்கம் கொடுத்திருக்காரா? சம்பவம் நடந்துச்சா இல்லையா? பப்ளிக்ல ஒருத்தர் பைட் கொடுத்துட்டாரு, வெளிப்படையா பேசிட்டாரு, இந்த விஷயத்தை நான் வந்து ரிக்ரெட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் அவர் தொடர்ந்து எம்எல்ஏ இருக்காரு. வேற என்ன புரிஞ்சுக்கணும்? கருத்து சுதந்திரத்துல அவருடைய கருத்தை பதிவு கருத்து சுதந்திரம். அவருடைய மீதான வன்முறை வந்து ஒருத்தர் மீதான வன்முறையை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறதுங்கிறது கருத்து சுதந்திரமா? என்னங்க நீங்க ஒண்ணு பிடிச்சிட்டு இந்த தொங்குறீங்களே? நாட்டுல ஆயிரக்கணக்கானது இந்தியாவுல வந்து இந்துக்களுக்கு எதிர்ப்பாக இந்து மக்களுக்கு எதிர்ப்பாக நடத்தப்படுகிற குடருங்க இல்ல. அப்போ திரும்ப உங்களுடைய ஜஸ்டிபிகேஷன் அதான் இருக்கு. இந்து மக்கள் எங்கயாவது பாதிக்கப்படுறாங்க, அதனால நாங்க திரும்பி கிடையவே கிடையாது. 23 நிகழ்வுகளை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு பேசுபவர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இந்திய அளவில் இந்துக்களுக்கு எதிராக இந்து இளைஞர்களுக்கு. காஷ்மீர்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இதே போன்ற ஒரு பெரிய கூட்டத்தால வந்து படுகொலை செய்யப்படுகிறார். அதுவும் கண்டிக்கத்தக்கது. இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் கண்டிச்சிருக்காங்க. அது இஸ்லாமியர்களா ஒரு இஸ்லாமியர் கொல்லப்படுகிறார், அதுவும் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. யாருமே கண்டிக்காம இல்ல. இந்தியால நடக்கிற நூத்துக்கணக்கான விஷயங்கள் எதுவுமே வந்து கண்ணனுக்குரியது இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மோடியினுடைய தைரியத்தை தான் நடக்கிறது என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன், பதிவு செய்கிறேன். மோடி யாரையும் குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அதனாலதான் உங்கள்கிட்ட கிடையாது. மோடிக்கு அதுக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட மோடி இன்றைக்கு இந்த கருத்தை பதிவு செய்திருக்க மாட்டார். அதாவது பசுவதை என்பது கன்றுக்குட்டிகளை கொல்லக்கூடாது, மாட்டு இறைச்சியை வந்து அந்த இறைச்சிக்கு என்று இறைச்சி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வியாபாரம் பண்ணணும் தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய, மாடுகள் மாமிசத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டதான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய, யாரும் மாடு விற்கக்கூடாது மாடு வெட்டக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதுல இந்துக்கள் அமைப்புகள் இது ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், இந்து முன்னணியா இருக்கட்டும், விஸ்வ இந்து பரிஷத்தா இருக்கட்டும், அவர்கள் தவறான முறையில் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அவர்கள் தான் செய்தார்கள் என்பதற்கு என்ன இருக்கிறது? இல்லங்க, டாக்குமெண்ட் ஆயிருக்கு. பல நேரங்கள்ல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒன்னே ஒன்னு சொல்றேன். இப்ப ராமநாதபுரத்து நடந்த சம்பவத்தை வச்சுக்கோங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியால வந்து மசூதி கட்டப்படுது. அதுக்கு கட்டப்படுவதற்கான அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என்று அது இண்டஸ்ட்ரியல் ஏரியால மசூதி தொழுகை கூடாது அப்படின்னு அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர செயலாளர் வந்து முறையா வந்து நகர்மன்றத்தை அன்னைக்கு புகார் செய்யறாரு. அவர் தாக்கப்படுறார், அவர் தந்தை தாக்கப்படுகிறார், கொலை வெறி தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜோடிக்கப்பட்ட ஒரு 4 பேரை பிடிச்சு அவங்க மேல வழக்கு போட்டிருக்கு போலீஸ். அது தட் இஸ் நாட் ஃபைனல். ரைட். மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்த அதன் தலைவர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன் திரு அன்சாரி. இங்கே முன்வைக்கப்பட்ட பல கேள்விகளை முதல் ரவுண்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியா முழுவதும் வந்து பல்வேறு இடங்கள்ல இது போன்ற பசு தொடர்பாக, பசுக்கறி வைத்திருப்பது தொடர்பாக இது போன்ற வன்முறைகள் நடக்கிறது, இந்து அமைப்புகளால் நடத்தப்படுகிறது. இதுக்கு வந்து பாஜக அரசு காரணம் அப்படின்னு இந்தியா முழுவதும் வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது எதிர்கட்சிகளால. தமிழகத்துல நம்ம பார்க்கும்போது நேத்துக்கு பழனியில நடந்த சம்பவத்துல ஒரு இந்து மத தலைவர் அங்க இருந்து மாடுகள் வந்து தவறா கொண்டு போகப்படுகிறது அக்ராஸ் த பார்டர்னு சொல்லி பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. அங்க விடுதலை சிறுத்தைகள், சில இஸ்லாமிய அமைப்புகள், இடதுசாரிகள் போன்றவர்கள் அங்க சென்று அந்த மத தலைவருடைய வாகனத்தை தாக்குதல் நடத்துறாங்க.
ஒரு காவல்துறையில ஒரு முறையான விஷயம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே சென்று தாக்குதல் நடத்த வேண்டியதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்துல இடதுசாரி அமைப்புகள் மீதும் இஸ்லாமிய அமைப்புகள் மீதும் தான் முதல் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதுன்னு சொன்னா மறுப்பீங்களா? முதலில் இந்த விவாதத்திலே என்னுடைய கருத்துக்களை கூற விரும்புவதற்கு முன்பாக ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். மதவெறியின் மூலம் நடக்கக்கூடிய தாக்குதல்களை யாரும் எந்த நிலையிலும் ஆதரிக்கக்கூடாது. எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் செய்தாலும் அதை அனைவரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனக்கு முன்னால் சகோதரர் அரசகுமார் அவர்கள் கூறிய பல கருத்துக்களை நான் மறுக்கிறேன், நிராகரிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் மௌனமாக இருந்தால் அந்த கருத்துக்களை அங்கீகரித்ததாக ஆகிவிடும். பாடியில் நடைபெற்ற ஒரு படுகொலை சம்பந்தமாக சொன்னார். அதை முஸ்லீம் அமைப்புகள் கடுமையாக கண்டித்திருக்கின்றன. கோவையில் இந்து முன்னணியைச் சேர்ந்த ஒரு சகோதரர் படுகொலை செய்யப்பட்டார். அதை நாங்கள் அத்தனை பேரும் கண்டித்திருக்கின்றோம். ஆனால் இந்த விஷயத்திலே ஒன்றை நீங்கள் எல்லோரும் நடுநிலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அதற்கு உடனடியாக முஸ்லீம்கள் மீது பழி போடுவதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும். எந்த காரணத்திற்காக அந்த படுகொலைகள் நடைபெற்று என்பதை நீதிபூர்வமான விசாரணை நடத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்பட வேண்டும். விசாரணை நடத்தப்படுவதற்கு முன்பாகவே, விசாரணை முடிவடைவதற்கு முன்பாகவே அந்த பழியை முஸ்லீம்கள் மீது போட்டு அதற்காகத்தான் நாங்கள் இப்படியெல்லாம் செய்கிறோம் என்பது போன்று வாதங்களை நிறுவது ஆரோக்கியமான பொதுவாழ்வுக்கு அழகாக இருக்காது, நாகரிக சமுதாயத்துக்கு அழகல்ல என்பதை முதலில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். நேற்று படனிலே நடந்த சம்பவம், அதை உயர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜீயர் அங்கே தடுக்கிறார். மாடுகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தை தடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், யார் அந்த மாடுகளை வாங்கி சென்றது? விவசாயத்துக்காக அந்த மாடுகளை வாங்கி சென்றவருடைய பெயர்கள் 2 பேர். ஒருவருடைய பெயர் துரை, இன்னொருவருடைய பெயர் செந்தில். 2 பேருமே முஸ்லிம்கள் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை பரபரப்பாக நகர் முழுக்க பரவியவுடன் மதச்சார்பற்ற சக்திகள், சிறுபான்மை சமூக அமைப்புகள், அதே போன்று தலித்திய இயக்கங்கள் எல்லோருக்கும் இந்த செய்தி வந்தவுடன் அவர்கள் காவல் நிலையத்துக்கு வந்து கூடுகிறார்கள். ஆனால் அங்கு வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். வன்முறை யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கேள்வி எங்க வருதுன்னா, நீங்களே சொன்னது போல அங்க வந்து வழக்குக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களா, அவர்களும் இந்துக்கள் சொல்றீங்க. அங்க பிடிச்சு கொடுத்திருக்கிறதும் வந்து ஒரு இந்து மத தலைவர் வந்து அங்க அந்த விஷயத்தை வந்து கையாண்டு இருக்காங்க. காவல்துறையோட பார்வையில அந்த சம்பவம் இருக்கு. 2 தரப்புக்கும் நடுவுல காவல்துறை அதை டீல் பண்ணிட்டு இருக்கு. அங்க விடுதலை சிறுத்தைகளோ இஸ்லாமிய அமைப்புகளோ பெரிய அளவுல கூடுவதற்கான அவசியமே எங்க வந்தது? ஒரு சட்ட ப்ராசஸ் தான். இப்ப சட்டத்தை மீறி யாரோ ஒருத்தர் தாக்குதல் நடத்திருந்தாங்க அப்படின்னா அதை தட்டி கேட்க நாங்க போனோம்னு சொல்லலாம். அங்க சட்டப்படி தானே நடக்குது, அதை தட்டி கேட்க நீங்க ஏன் போனோம்? இல்ல, சட்டப்படி நடக்கிறதா என்ற கேள்விதான் அங்கு எழுந்திருக்கிறது. என்ன வதந்தி பரவியிருக்கிறது? மாடுகளை விவசாயத்துக்கு வாங்கி சென்றதை பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஒரு அநீதி நடக்கிறது, காவல்துறை இந்த விஷயத்திலே தடுமாற்றம் அடைகிறது என்ற செய்தி பரவியவுடன் நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் அத்தனை பேரும் சென்றிருக்கிறார்கள். அங்கு நடைபெற்ற வன்முறை சம்பவத்தை நான் ஆதரிக்கவில்லை, நான் கண்டிக்கின்றேன். நீதி நிலைநாட்ட அங்கே சென்றவர்கள் காவல்துறையிடம் பேசி இருக்கலாம், என்ன நடந்ததுன்றதை விசாரிச்சிருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு அதை என்ன நடக்குது, எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்ங்கற விஷயங்களை உறுதிப்படுத்தியிருக்கலாம். அந்த ஹிந்து மத தலைவருடைய வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் நாம பேலுகான் கேஸ்ல சொல்றதுக்கும் தாத்ரி கேஸ்ல நடக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அரசகுமாரை போல நான் ஆதரித்து பேசவில்லை, வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த நிலையிலும் வன்முறை யார் செய்தாலும் அது தவறு. உரிமைகளை நீதியை நிலைநாட்டுகிறோம் என்ற பெயரில் வன்முறைகளை யார் கையில் எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இஸ்லாமியர்கள் கையில் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாசிசத்துக்கு எதிரான மதவெறிக்கு எதிரான ஜனநாயக சக்திகள் வன்முறை கையில் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று. ஆனால் இந்த உங்களுடைய இந்த நிகழ்ச்சியுடைய மையக்கரு என்ன? மாட்டுக்கறி விவகாரம் நாடெங்கிலும் சூடாக எழுப்பப்படுகிறது. மாட்டை மையமாக வைத்து சிறுபான்மை மக்கள், ஜனநாயக சக்திகள், தலித்திய மக்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிയുടെ தொடக்கத்தில் நீங்கள் முன்னுரை கொடுத்தீர்கள். ஜுனைத் என்ற 16 வயது சிறுவன் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டானே, இதை ஏன் இந்தியாவுடைய பிரதமர் கண்டிக்கவில்லை? பகிரங்கமாக அந்த பெயரை சொல்லி ஏன் கண்டிக்கவில்லை? அவர் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கண்துடைப்பு. அதாவது காந்தியடிகளின் படுகொலையை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொன்னால் அது எப்படி நம்புவது சிரிப்பாக இருக்குமோ அது போன்ற ஒரு கண்துடைப்பு. இல்லங்க, பிரதமர் பிரதமர் இன்னைக்கு அழுத்தமா ஒரு கருத்தை பதிவு பண்ணி நம்மளுடைய பக்தியை நம்மளுடைய வன்முறையில சென்று அதை விட்டுவிடக் கூடாது, சட்டத்தை கையில் எடுக்க இந்த நாட்டில் யாருக்குமே உரிமை இல்லை. சற்று நேரத்திற்கு முன் நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். மேடம் ஆனா அது கண்துடைப்புன்னு சொல்றீங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரதமர் 2016
ஒரு கருத்தை சொன்னார். பசுக்காவலர் என்ற பெயரில் சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக் கொள்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். அடுத்து தலித்துகளை தாக்காதீர்கள், அப்படி தாக்குவதா என்னை தாக்குங்கள் என்று சொன்னார். கபாலி படத்துல கூட இப்படி வசனம் வந்தது இல்லை சார் மேடம். இப்படிப்பட்ட வசனங்கள் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் இன்னொரு புறம் இந்துத்துவ இயக்கங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். திரு அன்சாரி, என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. இப்போ பழனியில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். இஸ்லாமிய அமைப்புகள் சிலர் வந்து இப்படி அதுல ஈடுபட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கடுமையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதோட நான் அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டேன். அதே போலதான் சில இந்து இயக்கங்கள் சில விஷயங்களை செய்யறாங்க, நாடு முழுவதும் பேச்சு வருது. பிரதமர் அதை நான் ஏற்கவே இல்ல, கடுமையா கண்டிக்கிறேன்னு சொல்றாரு. அந்தந்த மாநிலங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்குகளும் நடந்துட்டு இருக்கு. அப்ப பிரதமர் அதை டிசோன் பண்ணிட்ட பிறகு, நான் அதை ஆதரிக்கலன்னு சொன்ன பிறகு மீண்டும் அவர் மீதே பழி சொல்வது சரியா? நாங்கள் மீண்டும் தெளிவாக குற்றம் சுமத்துகிறோம். இந்த பிரதமர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வெளிப்படையாக சொல்கிறோம். இவர் வெளிநாடுகளுக்கு ஒரு முகத்தை காட்டுகிறார், உள்நாட்டுக்கு ஒரு முகத்தை காட்டுகிறார். வெளிநாடுகளுக்கு மத்தியில் தன்னை ஒரு ஜனநாயகவாதியாகவும் மதச்சார்பற்றவராகவும் காட்டிக்கொள்வதற்காக அவர் வெளியிடக்கூடிய கருத்துக்களாக தான் இதை பார்க்கிறோமே தவிர உணர்வுபூர்வமாக இதை தண்டிக்க முன்வரவில்லை, கண்டிக்க முன்வரவில்லை. இது மட்டுமல்ல, நான் கேட்கிறேன், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய மாணவர் தலைவர் கண்ணையா நீதிமன்றத்துக்கு வழக்குக்காக செல்லும் போது அவரை ஏபிவிபியினர் தாக்கினார்கள். அதை அவர் கண்டித்தாரா? அதே டெல்லி பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் பேர் மறந்துட்ட வேதகுமாரி விஸ்வ இந்து பரிஷத்தினாலும் ஏபிவிபியினாலும் சுற்றி வளைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். ஜனநாயகத்துக்கு ஆதரவாக, மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக யார் பேசினாலும் நடைபெறக்கூடியது போன்ற ஒவ்வொரு சம்பவத்தையும் சுட்டிக்காட்டி இதை திரு அன்சாரி கண்டித்தாரா, இதை தமிழக முதலமைச்சர் கண்டித்தாரா, இதை இவர் கண்டித்தாரான்னு கேட்டுட்டே இருக்க முடியுமா? ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பிரதமர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு இது போன்ற சம்பவங்கள் அதிகமாகிவிட்டது என்ற பேச்சு வரும்போது பிரதமர் வந்து அதுக்கு வந்து ஒட்டுமொத்தமா ஒரு பேச்சு பேசுறாரு. அதாவது சிறு சிறு சம்பவங்களையும் நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவத்தையும் சமமாக பாவித்து கேள்வி கேட்பதே ஊடக அறமாக இருக்க முடியாது என்று நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமாக குறிவைத்து தாக்கப்படக்கூடிய அபாயகரமான ஒரு சூழ்நிலை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. பிரதமர் இந்த விஷயத்தில் மனசாட்சியை மூடி வைக்காமல் தான் ஒரு மதச்சார்பற்ற நாட்டுடைய பிரதமர் என்பதை உணர்ந்து உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அதை எதிர்பார்க்கின்றோம். இது எந்த எதிர்பார்ப்பு என்ன தவறு இருக்க முடியும்? நிச்சயமா கரெக்ட். நிச்சயமா ஒரு பிரதமர்கிட்ட இருந்து எந்த ஒரு நாட்டுடைய குடிமகனும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான், மறுக்கல. இந்த எல்லா வழக்குகளுமே நீங்க பார்க்கும்போது மக்கள் ஒரு மக்களின் ஒரு பகுதியினர், உதாரணத்துக்கு நம்ம ஜார்க்கண்ட்ல பார்த்திருக்கிறோம், ஒரு குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிராமமே திரண்டு சென்று ஒரு இளைஞரை வந்து அடிச்சு கொண்டாங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறத பாக்குறோம். இது பசுக்கறி சார்ந்து மாட்டுக்கறி சார்ந்து வரும்போது இல்ல, அதை நீங்க சொல்றதா நானும் சொல்றேன். மாட்டுக்கறி சார்ந்து வரும்போது, இந்து இயக்கங்கள்னு சார்ந்து வரும்போது அது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடுதலா எழுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இருந்தாலுமே கூட இது அந்தந்த மாநிலங்கள்ல, உதாரணத்துக்கு ஜுனைதோடைய வழக்குல ஹரியானா காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து 5 பேரை கைது செய்திருக்கிறது. அந்தந்த மாநிலங்கள்ல கைது செய்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இது அந்த மாநிலத்துடைய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைன்னு பார்க்காம மத்திய அரசாங்கம் பிரதமருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு பார்க்கணுமா அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியில கேட்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இது போன்ற பரபரப்புகளின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை எல்லா மாநிலங்களிலும் கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய தாழ்மையான கோரிக்கை, இந்த நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. வளர்ச்சி சார்ந்த எவ்வளவோ கருத்துகள் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகிறது. அதை முன்வைத்து அரசியல் செய்து அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். மதவெறியை தூண்டி அதிலே குளிர்காய வேண்டும் என்று நினைப்பது மனசாட்சிக்கு விரோதமானது, இந்த நாட்டுடைய அடிப்படை பண்புகளுக்கு எதிரானது என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னொன்று, இப்படிப்பட்ட சம்பவங்களின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் முஸ்லிம்களையும் நிரந்தரமாக பிரித்து விடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினர் ஏமாந்து போவார்கள். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். கர்நாடக மாநிலம் உடுப்பியில நம்முடைய பெரும் மரியாதைக்குரிய மடாதிபதி விஸ்வேஸ்வர தீர்த்த சுவாமிகள் அவர்கள் ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை இஃப்தார் நிகழ்ச்சியை உடுப்பி கோயிலிலே அந்த வளாகத்தில் ஏற்பாடு செய்து ஒரு மிகப்பெரிய மத நல்லிணக்கத்தை பேணியிருக்கிறார். அதிலே அவர் பேசிய கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சியினர் ஊன்றி கவனிக்க வேண்டும். என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்துக்களும் ஆட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள், முஸ்லிம்கள் மட்டும் சாப்பிடுவதாக சொல்லக்கூடாது. இந்த ஒரு காரணத்தை வைத்து முஸ்லிம்களை வெறுக்கக்கூடாது. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே ஆண்டவனின் பிள்ளைகள். இதை பிளக்க நினைப்பவர்களை ஆண்டவனும் மக்களும் பார்த்துக் கொள்வார்கள் என்று மரியாதைக்குரிய சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். இதை பாரதிய ஜனதா கட்சியுடைய நண்பர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மத நல்லிணக்கத்தை அனைவரும் பேண வேண்டும். மாட்டை வைத்து மக்களை பிளக்காதீர்கள். நிச்சயமா மத நல்லிணக்கத்தை அனைவரும் வந்து பேணி காக்க வேண்டும் என்பதுதான் நாடு முழுவதும் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். நான் திரு சிவகுமார் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிற விஷயம், இந்து அமைப்புகளுடைய பார்வையும் பார்த்திருக்கிறீங்க, எதிரில் இருக்கக்கூடிய திரு அன்சாரி அவர்களுடைய பார்வையும் பார்த்திருக்கிறீங்க. இது போன்ற
விஷயங்கள் வந்து சமீப காலமாக அதிகரிச்சு வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு பிரதமர் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல வந்துட்டு பிஜேபி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கணும். 2015 இது வரைக்கும் 27 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஜூனில் மட்டும் 7 தடவை நடந்திருக்கு. இந்த மாப் லிஞ்சிங்ன்ற ஒரு வார்த்தையே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து ஃபேமஸாகவே ஆயிருக்கு இந்த வார்த்தை. இந்த அளவுக்கு பண்ணிட்டு இப்போ 27 தடவை நடந்த பிறகு மோடி அவர்கள் இப்போ சொல்றாரு இதில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தப்புன்னு இன்னைக்கு பேசுறாரு. 26 தடவை ஏன் பேசலன்னு யாரும் கேள்வி. ஏற்கனவே ஓராண்டு 2 ஆண்டுக்கு முன்னாடி இதே கவு விஜிலாண்டேஸ் பத்தி பேசியிருக்கிறாரு. தலித்துகள் மீதான தாக்குதல்களை நடத்தாதீங்கன்னு திரு அன்சாரி அவர்களே குறிப்பிட்டாரு. அது பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு. அதை பற்றி பேசியிருக்காரு. அதை பற்றி ஒரு கடுமையான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலைன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து நிக்க போறது கிடையாது. இல்ல இந்த மாதிரி சம்பவங்கள்ல அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்கு அப்படின்னா, அந்தந்த மாநிலத்துடைய காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். அது வந்து மாநில அரசுடைய இதுல வந்துருது. மோடி எப்படி பொறுப்பாவாருன்னு அவங்க கேட்கறாங்க. மோடி எப்படி பொறுப்பாவாருன்னா இப்போ வந்து தலைமை அதிகாரத்தில் அவர் தான் இருக்காரு. இப்போ ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் அவர் தட்டி கேட்கறாருல, அதே மாதிரி எல்லாத்துக்கும் கேட்கணும். இப்போ வந்துட்டு 27 தடவை நடந்து 26 தடவை கேட்கவே இல்லை. இன்னைக்கு கேட்குறாரு அப்படின்னா, நேற்று வந்துட்டு இந்தியா அளவில் நாட் இன் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் நடந்திருக்கு. 15 சிட்டிஸில் ஒரு லட்சக்கணக்கான மக்களும் திரண்டு வந்திருக்காங்க. அது ஏன் அந்த மக்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இப்பயும் நம்ம பேசலைன்னா நம்மளுக்கு வந்து கெட்ட பேர் வந்துருன்ற ஒரு பயத்தோடையும் ஒரு அச்சத்தோடையும் தான் வந்து மோடி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரே தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கம் அவருக்கு கிடையாது. இந்த ஒரே ஒரு மேஜர் ரீசன் தான். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஹிந்து பிரச்சனை, இது வந்துட்டு மாடு வந்து ஒரு ஹிந்து பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இல்லை இது வந்து ஒரு முஸ்லீம்கள் பிரச்சனை, இது ஒரு மைனாரிட்டிஸ் மேலே இருக்கிற தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் தலித்துகள் செத்த மாட்டோட தோல் உரிச்சதுக்காக குஜராத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு வந்துட்டு பெரிய அளவில் ஒரு போராட்டம் பண்ணாங்க தலித்துகள் மட்டும். தலித்துகள் எல்லாரும் முஸ்லீம்களும் கிடையாது, அவங்க எல்லாருமே இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். இந்து அமைப்பை இவங்க சொல்கிற சாமியை கும்பிட்றவங்க தான் அவங்களும். இது வந்துட்டு ஒரு சிறுபான்மையினர் முஸ்லீம்களுக்கான பிரச்சனையாக மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ அப்போ தலித்துகளை வந்து நீங்கள் ஹிந்து இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? அது ஒரு பிரச்சனை. அந்த ஒரு அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் நடந்துச்சு. எதுக்காக? இந்த மாட்டுக்காக. இந்த பிஜேபி அரசு வந்ததுலேருந்து இந்த ஹிந்தி மாடு இந்த 2 விஷயத்தை தவிர வேற எதையும் இவங்க பண்றது கிடையாது. மக்களை, சாமானிய மக்களை வேற எந்த விஷயத்தையும் இவங்க யோசிக்கவே வர்றது கிடையாது. பரபரப்பாவே வச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்துட்டு ஓகே, நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா திரும்பவும் நான் கேட்கிற அதே கேள்விதான், மாநில அரசுக்கு நீங்க எந்த பொறுப்புமே கொடுக்க மாட்டேன்றீங்களே. அதுல மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும் இது வந்து எசென்ஷியலி ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லையா? ஒரு 10 பேரால திரண்டு போய் ஒருத்தனை அடிக்க முடியுது, கொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்துடைய காவல்துறைக்கு நம்ம பொறுப்பே இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமா நம்ம தட்டி கழிச்சுறது வந்து சரியா இருக்குமா? இல்ல சரியா இருக்காது. ஆனா வந்துட்டு இங்க மாநில அரசு வந்துட்டு இப்போ யார் இருக்காங்கன்றது தெரியல. பிஜேபி ஆளுதா இல்ல அதிமுக முதல்ல யார்கிட்ட இருக்குன்றது அந்த ஒரு பிரச்சனை தனியா ஓடிட்டு இருக்கு. இல்ல, நான் இந்தியா முழுவதும் இருக்கிற அந்தந்த மாநிலங்களுடைய அரசை சொல்றேன். அது காங்கிரஸ் அரசா இருக்கலாம், பிஜேபி அரசா இருக்கலாம், சமாஜ்வாதி கட்சியோட அரசா இருக்கலாம், ஏதோ ஒரு அரசு. அவங்க என்ன சொல்றாங்க, காவல்துறை அவங்க கிட்ட தானங்க இருக்கு, அவங்க நடவடிக்கை எடுக்கும். இப்போ ராஜஸ்தான்ல பிஜேபி ஆட்சி நடக்குதுன்னா டைரக்டா நம்ம பிஜேபி கேட்கலாம். பட் உத்தரப்பிரதேசத்துல அந்த விஷயம் அக்லா கொலை நடந்தப்போ பிஜேபி ஆட்சி இல்லன்னும் போது மாநில அரசுக்கு பொறுப்பே இல்லையான்னு அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டே இருக்கோமோ அப்படின்னு. இல்ல நீங்க உத்தரப்பிரதேசலயும் ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் இல்ல மகாராஷ்டிராலயும் நடந்துச்சுன்னா அங்க எல்லாரும் பிஜேபி தான் ஆட்சி போயிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு எதிராகவே அவங்க ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க? இப்ப ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவோ இல்ல இந்து அமைப்புகளுக்கு எதிராகவோ எந்த ஒரு மாநில கட்சியோ எடுக்காது. ஏன்னா அவங்க கொள்கையே அது கிடையாது. இப்ப அது தலித்துகள் பிரச்சனையோ மைனாரிட்டி பிரச்சனையோ கிடையாது. பிஜேபிக்கு ஒரு வெறுப்பு அரசியல் எப்பயுமே தேவை. இப்ப ஹிந்துவும் முஸ்லீமும் வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு எதிரும் புதிரமா இருந்தாதான் இவங்களால அரசியல் பண்ண முடியுமே தவிர அவங்க ஒன்னா இருந்தா இவங்களால அரசியலால பண்ண முடியாது. ரைட், ஓகே, அதுதான் உங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு அன்சாரி, உங்களுடைய இறுதியான பார்வை எதுவும் இருக்குமே ஆனால் நீங்கள் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சி முடிக்க வேண்டியது. மிக முக்கியமாக ஒரு கருத்தை மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன். மாட்டை வைத்து மத நல்லிணக்கத்தை கெடுத்து விடாதீர்கள். மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை உருவாக்கி விடாதீர்கள். பிரிவினை அரசியல் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதுதான் வகுப்புவாத சக்திகளுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை. நாங்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இதர மக்களும் ஒற்றுமையாக இருக்க விரும்புகின்றோம். நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள். எங்களுடைய வாழ்வுரிமை கோரிக்கைகளை பற்றி கூட இப்போது நாங்கள் பேசுவதில்லை. நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், சக மக்களோடு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை கெடுத்து விடாது என்ற கோரிக்கையை மட்டும்தான் நாங்கள் இப்போது வைக்கின்றோம். ஓகே, நன்றி திரு அன்சாரி. திரு அரசகுமார், உங்களுடைய இறுதியான பார்வை, அவருடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறது. அதாவது முதல்ல அவர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லும்போது பிரதமர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு. மோடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு எதை செஞ்சாலும் பிரதமர் மேலே நம்பிக்கை வரப்போகிறதில்ல.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண்துடைப்பு, இது பிரதமர் வந்து கண்துடைப்பு வேலை பார்க்குறாரு. ஒரு மதத்திலே பிரதமர் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இல்லை, நான் குறுக்கே பேசலை, அமைதியாக இருந்துட்டு அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதே கடமை. கண்துடைப்பு அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தை நான் முன்வைக்கிறதா, பாரதிய ஜனதா முன்வைக்கிறதா சொன்னாங்க. இப்போ நாங்களாம் மாமே மச்சான் அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள் வேற தாய்ப்புள்ள, நாங்கள் வேற தாய்ப்புள்ளலாம் பார்க்குறதில்ல. நாங்கள் சொல்கிறது இஸ்லாத் என்கிற பெயரில், இஸ்லாமியர் என்ற பெயரில் சில இளைஞர்கள், எல்லோரையும் குறிப்பிடவில்லை, சில இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு இந்தியாவில் பிரிவினவாதத்தை உருவாக்குவதற்கு, பிரிவினவாதத்தை தூண்டுவதற்கு தீய சக்திகள் அதை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அதை முறியடிப்பதற்கு தான் நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தேசப்பற்றை பாதுகாக்க வேண்டுங்கிறதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. இது சொல்றேங்க, கொள்கை. பசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், மாட்டு இறைச்சி ஒழுங்குமுறை சட்டம் தானே ஒழிய எங்கேயுமே மாடை விற்க வேணாம், மாடை வெட்ட வேண்டாம்னு சொல்லலை. கண்ணுக்குட்டியை விற்கக்கூடாது, கண்ணுக்குட்டியை வெட்டக்கூடாதுங்கிறது இயற்கையான ஒன்று, அது பசுங்கன்றுங்கிறதுனால. இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், இதில் வந்து பாரதிய ஜனதாவோ இந்துக்களுனோ பார்க்க முடியாது. எப்படி வந்து இஸ்லாமில், நான் நியாயப்படி சொல்லலை, இஸ்லாமில் எப்படி சில தீவிரவாதிகள் இருக்காங்களோ, மத ரீதியான தீவிரவாதிகள் இருக்காங்களோ, அதுபோல் இந்துக்கள் இருக்காங்க, மறுக்கலை. அது எங்கோ நடக்கிற ஒரு குற்றத்தை ஒட்டுமொத்தமாக பாரத பிரதமர் மீது திணிப்பதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி மறுக்கிறது. இன்னொரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். இல்ல, அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்களே சொன்னது போல சில குழுக்கள் இருப்பதனால இஸ்லாமியர்கள் மொத்தம் மீதும் வந்து அந்த கரை பூசப்படுகிறது, பாரதிய ஜனதா கட்சியினரால் வந்து பண்ணப்படுகிறது. அதனால வந்து இது போன்ற ஹிந்து சில அமைப்புகள் செய்யறதுக்கும் நீங்க பொறுப்பேற்க வேண்டிய அவசியம். வாக்கு வங்கிகளை இஸ்லாமியர்களிடமிருந்து சிறுபான்மையிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக பிற கட்சிகள் செய்து கொண்டிருக்கிற நாடகம் தானே ஒழிய பாரதிய ஜனதாவோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ ஒருபோதும் இஸ்லாமிய மக்களை பிரித்து பார்க்கவில்லை. ஒரே ஒரு உதாரணம், 40 கோடி ரூபாய் வந்து மௌலானா ஆசத் நேஷனல் ஆராய்ச்சிக்காக உதவித்தொகையா பாரதிய ஜனதா கட்சி 40 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம சிக்காவோ கமாவோங்கிறதுல கற்றுக்கொண்டே வந்து பணி செய்யறது, சம்பாதிக்கிறதுக்காக 2013-14 இருந்த 17 கோடி இன்னைக்கு 191.96 கோடியா பிரதமர் மோடியினுடைய ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்காகவே, அவருடைய வாழ்வாதாரத்துக்காகவே. இதோட எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ நன்மைகள் எல்லாருமே வரவேற்பாங்க. திரு அன்சாரி அவர்கள் கூட வரவேற்பாரு. கேள்வி எங்க வருது அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து மோடிக்கு வாக்களிக்கலன்னா பாகிஸ்தானுக்கு போ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் உத்தரப்பிரதேசத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வாக்களிக்கும் போது, மணிப்பூர்ல ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்கிற போது, மோடியினுடைய ஆட்சியை அங்கீகரிக்கிற போது எப்படி பார்க்க முடியும்? இல்லங்க, அப்ப வாக்களிக்காதவங்க பாகிஸ்தானுக்கு போன்றது என்ன பேச்சு? அது வந்து ஒரு சிலர், எல்லா அமைப்புகளையும், எல்லா இயக்கங்களையும், எல்லா கட்சிகளையும் இருக்கத்தான் செய்யறாங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியில யாருமே இல்லைன்னு சொல்லல. இல்ல, ஒரு சிலர் தாங்கிறது எல்லாருமே தான் சொல்றாங்க. நான் கேக்குறது அவர்கள் மீது என்ன நடவடிக்கை, அவர்கள் மீது கட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படலைன்னா அது ஒரு என்டோர்ஸ்மென்ட் தான். தவறுகள் எந்த பகுதி? இப்ப உதாரணமா இப்ப தலாக் முறை இருக்கு. அந்த தலாக் முறையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேச முதல்வர்கிட்ட பெண்கள்லாம் எங்களுடைய தந்தையை போல் பார்க்கிறோம் இல்லாத வாதங்கள் அங்க போய் கொண்டிருந்தா நாங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இஸ்லாமியர்களை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. என்னுடைய நண்பர் அரசகுமார் அவர்கள் சற்று நிதானமான வார்த்தைகளை பேசுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், தலைப்பை ஒட்டி நாம் எல்லோரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அமைதியை ஏற்படுத்துவதாக, தாக்குங்கள் என்றோ கொலை செய்யுங்கள் என்றோ அல்லது அவர்கள் என்ன செய்தாலும் கண்டுகொள்ள மாட்டோம் என்றோ கண்மூடித்தனமாக பாரதிய ஜனதா ஆட்சியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அதை அங்கீகரிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இதுல யார் வன்முறையில் ஈடுபட்டாலுமே தவறு என்பதுதான் திரு அன்சாரி அவர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது, திரு அரசகுமார் அவர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அது இந்து அமைப்பா, இஸ்லாமிய அமைப்பா, கம்யூனிஸ்ட் அமைப்பா, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, வன்முறை என்ற ஒரு விஷயம் நடத்தப்படுமே ஆனால், ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுமே ஆனால், அவர் வந்து இது போன்ற படுகொலைகளோ அல்லது வந்து இது போன்ற தாக்குதல்களோ எங்கு நடக்குவதாக இருந்தாலும், அதை யார் செய்வதாக இருந்தாலும் நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று, தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது போன்ற விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில் அதிகமாக நடைபெறுகிறதா என்ற கேள்விகள் தான் எதிர்க்கட்சியால் எழுப்பப்படுகிறது. ஆனால் இதற்கு என்னுடைய ஆதரவு இல்லை என்று பிரதமர் மோடி அவர்கள் இன்று தன்னுடைய பேச்சின் மூலம் தெரிவித்திருக்கிறார். இந்த பேச்சுக்கள் செயல் வடிவமாக மாற வேண்டும் என்று திரு அன்சாரி போன்றவர்கள் கோரிக்கை வைப்பதை பார்க்க முடிகிறது. அதுவும் நடக்க போகிறதா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சி.